அதே காலப்பகுதியில் இன்னும் ஒரு விடயத்தையும் அவர்கள் கூற தவறவில்லை. ஈரான் தரப்பிலே ஒரு முக்கியமான தகவல் வெளியாகி இருக்கிறது. ஈரான் ஒரு நீடித்த போருக்கு முழுமையாக தயாராக உள்ளது. போர்க்களத்தில் இதுவரை காணப்படாத ஒரு புதிய தலைமுறை மூலோபாய ஆயுதங்களை அறிமுகப்படுத்த உள்ளோம் என்று இஸ்லாமிய புரட்சிகர காவல்படையின் செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் அலி முகமது நைனி அவர்கள் உறுதிப்படுத்துகின்றார். பிரிகேடியர் தர அதிகாரி, ஆக்கிரமிப்பாளரை தடுக்க நாடு ஒரு நீண்ட போருக்கு தயாராக இருக்கின்றது. நாங்கள் போருக்கு தயாராகிவிட்டோம். இதுவரை நடத்தப்படாத உண்மையான வாக்குறுதி 4 நடவடிக்கைகளின் கீழ் தாக்குதலின் அலைகள் ஈரானின் உண்மையான திறன்களில் ஒரு பகுதியை மட்டுமே பயன்படுத்தியுள்ளன என்று. 4 பகுதிகளில் ஒரு பகுதியைத்தான் நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம். ஈரானின் புதிய முயற்சிகள் மற்றும் ஆயுதங்கள் வழியில் உள்ளன. இந்த தொழில்நுட்பங்கள் இன்னும் பெரிய அளவில் பயன்படுத்தப்படவில்லை. வரவிருக்கும் ஒவ்வொரு செயல்பாட்டு அலைகளிலும் எதிரி மிகுந்த வலிகளை சந்திக்கின்ற வகையிலும் எதிரி திணறுகின்ற வகையிலும் எங்களுடைய நடவடிக்கைகள் இருக்கும் என்று பிரிகேடியர் ஜெனரல் அலி முகமது நைனி அவர்கள் சற்று முன்னர் உறுதிப்படுத்தி இருக்கிறார். அமெரிக்காவை நாங்கள் துவம்சம் செய்தே தீருவோம். எங்களுடைய 4 பிரிவுகளில் ஒரு பிரிவைத்தான் பயன்படுத்தி இருக்கிறோம். இன்னும் முழுமையான யுத்தத்தை நாங்கள் ஆரம்பிக்கவில்லை. அது மட்டுமல்லாது ஈரானிய நகரமான தப்ரிஷில் வெள்ளிக்கிழமை தொழுகை இஸ்ரேல் அமெரிக்க குண்டுகள் ஏவுகணைகளுக்கு தாங்கள் பயமில்லை என்பதை ஆயிரக்கணக்கான மக்கள் இன்று அவர்கள் தொழுகைகளிலும் ஈடுபட்டிருக்கின்றார்கள் ஈரான் மண்ணிலே. எனவே அவர்களை பொறுத்தவரையில் ஈரான் ஒரு சுமூகமாக இருக்கின்றது, யுத்தத்துக்கு தயாராக இருக்கிறது, நாங்கள் எதனையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்று அவர்கள் நிரூபித்திருக்கின்றார்கள். பிரிகேடியருடைய கருத்து என்பது இங்கு பலரையும் திணறடித்திருக்கின்றது. அது மட்டுமல்லாது பிரிகேடியர் ஜெனரல் அலி முகமது நைனியின் கருத்து அமெரிக்க இஸ்ரேல் தரப்பினரை மிகவும் அதிக அளவில் கோபப்படுத்தி இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த தகவல் வெளியான பின்னர் தான் அவர்கள் அமெரிக்க தரப்பில் ஆயுத உற்பத்திக்கு தேவை இருக்கின்றது என்கின்ற கலந்துரையாடலை டொனால்ட் ட்ரம்ப் ஆரம்பிக்க இருக்கின்ற சூழ்நிலையில் பிரிகேடியர் ஜெனரல் அலி முகமது நைனியின் கருத்து என்பது இராணுவ ரீதியாக மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. இது ஒரு பெரும் சவால் நிலையாகத்தான் இருக்க போகிறது இந்த யுத்த களமுனையில். இன்னும் ஒரு திடுக்கிடும் தகவல் வெளிவந்திருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் வெளிக்கொண்டு வந்திருக்கின்றன. ஆனால் அந்த கருத்தை நாங்கள் 3 தினங்களுக்கு முன்னர் இதே தளத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறோம். வளைகுடாவில் அமெரிக்க இலக்குகளை அடையாளம் கண்டு தாக்குவதற்கு ரஷ்ய புலனாய்வு மற்றும் இலத்திரனியல் உதவிகளை ஈரானுக்கு செய்து வருவதாக அமெரிக்கா நேரடியாக வெளிப்படுத்தி இருக்கின்றது. ரஷ்யாவினுடைய மிகவும் துல்லியமான இலத்திரனியல் புலனாய்வு தகவல்கள் மூலம்தான் ஈரானால் இந்த துல்லியமான தாக்குதல்களை மேற்கொள்ள முடிகின்றது.